ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் தேதி 13/12/2025. பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, இது உங்களது ஈஸ்வரிய இயக்கமாகும். நீங்கள் அனைவரையும் ஈஸ்வரனுடையவர்களாக ஆக்கி அவர்களுக்கு எல்லையற்ற ஆசியை கிடைக்க செய்கின்றீர்கள். நம்முடைய இயக்கம் என்னன்னு சொல்கிறார் பாபா, ஈஸ்வரிய இயக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்முடைய வேலை என்னது? அனைத்து குழந்தைகளையும் எல்லையற்ற ஆசையை அடைவதற்கு பாபா சொல்லக்கூடிய படிப்பை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்றைய கேள்வி, கர்ம இந்திரியங்களின் சஞ்ச நிலை எப்பொழுது முடிவடையும்? பதில், எப்பொழுது உங்களது மனநிலை வெள்ளியுகம் வரை செல்கின்றதோ, அதாவது எப்பொழுது ஆத்மாவானது திரேதாவின் சதோநிலை வரை செல்கின்றதோ, அப்பொழுது கர்மேந்திரியங்களின் சஞ்சல நிலை முடிவடைந்து விடுகின்றது. இப்பொழுது இது உங்களுக்கு திரும்பிச் செல்லும் பயணம் ஆகும். ஆகையால் கர்ம இந்திரியங்களை தன் வசத்தில் வைத்திருக்க வேண்டும். ஆத்மா பதீதம் ஆகும் அளவிற்கு எந்த ஒரு செயலையும் மறைத்து செய்யக்கூடாது. அழிவற்ற மருத்துவர், அதாவது பாபா சர்ஜியன், உங்களுக்கு என்ன பத்தியம் கூறுகின்றாரோ அதன்படி நடந்து கொண்டே இருங்கள். பாபா என்ன சொல்கிறாரு, நம்முடைய மனசு எப்போ சத்தியுகம் திரேதாயுகம், அதாவது வெள்ளி யுகம் வரை நம்ம ட்ராவல் பண்ணுறோம் மனதளவில் அப்படின்றப்போ, அப்போ நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அப்போ சஞ்சல நிலை முடிவடைந்து விடும். ஏன்னா சத்தியுகத்தில் சத்தியுகத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? முழுசாக சதோ பிரதானமாக முழுமையாக தூய்மையாக அனைத்து கலைகளும் நிறைந்து இருந்தோம். ஆனால் திரேதாயுகத்துலேயும் நம்ம தூய்மையாக தான் இருந்தோம். அங்கேயும் நம்முடைய கர்மேந்திரியங்கள் நம்முடைய வசம் இருந்தது. அதுபோல் இப்போ கர்ம எந்திரியங்களை நம்முடைய வசத்தில் நம்ம வச்சுருக்கணும். அப்போது ஆத்மா பதீதமாக, அதாவது தூய்மையற்ற நிலைமைக்கு போகிற மாதிரி இப்போது நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாரு. பாபா என்ன ஸ்ரீமத், அதாவது பத்தியம் நமக்கு சொல்கிறாரோ அதன்படி நடக்கணும்னு சொல்கிறாரு. பாட்டு, தன் முகத்தை தானே பார்த்து கொள்ளுங்கள் பயணிகளே. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளாகி உங்களுக்கு மட்டுமின்றி பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தின் அனைத்து ஆன்மீக குழந்தைகளும் அறிவீர்கள். பிராமணர்களாகிய நமக்குத்தான் தந்தை புரிய வைக்கின்றார். முதலில் நீங்கள் சூத்திரர்களாக இருந்தீர்கள், பிறகு பிராமணர்களாக ஆகியிருக்கின்றீர்கள். தந்தை வர்ணங்களின் கணக்குகளை பற்றியும் புரிய வைத்திருக்கின்றார். உலகத்தினர் வர்ணங்களை பற்றியும் புரிந்து கொள்வது கிடையாது, மகிமை மட்டுமே இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் பிராமண வர்ணத்தில் இருக்கின்றீர்கள், பிறகு தேவதா வர்ணத்தினர்களாக ஆவீர்கள். இந்த விஷயம் சரிதானா என்று சிந்தியுங்கள். உங்களுக்கு நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். எனது விஷயத்தை கேளுங்கள், பிறகு ஒப்பிட்டு பாருங்கள். பல பிறவிகளாக கேட்டு வந்த சாஸ்திரம் மற்றும் ஞானக்கடலாகிய தந்தை புரிய வைப்பதையும் ஒப்பிட்டு பாருங்கள். சரியானது எது? பிராமண தர்மம், அதாவது பிராமண தர்மம் குலத்தை முற்றிலும் மறந்துவிட்டனர். உங்களிடம் விராட ரூப சித்திரம் முற்றிலும் சரியாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பக்தியில் கோவிலில் பார்த்தோன்னா தூய்மையற்ற சிலைகளின் ரூபத்தை வச்சுருப்பாங்க. அதுதான் விராட ரூப சித்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலம் புரிய வைக்கப்படுகின்றது. மற்றபடி இவ்வளவு கைகள் உடைய சித்திரங்களை உருவாக்கியிருப்பது மற்றும் தேவிகளிடம் ஆயுதங்களை காண்பித்திருப்பது போன்ற அனைத்தும் தவறாகும். இவைகள் பக்தி மார்க்கத்தின் சித்திரங்கள் ஆகும். இந்த கண்களினால் அனைத்தையும் பார்க்கின்றனர், ஆனால் புரிந்து கொள்வது கிடையாது. யாருடைய தொழிலும் அறியாமல் இருக்கின்றனர். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் தனது ஆத்மாவை பற்றி அறிந்து கொண்டீர்கள், மேலும் 84 பிறவிகள் பற்றியும் அறிந்து கொண்டீர்கள். எவ்வாறு தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கின்றாரோ அதே போன்று நீங்களும் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சிவபாபா அனைவரிடத்திலும் செல்ல மாட்டார். தந்தைக்கு அவசியம் உதவியாளர்கள் தேவையல்லவா? ஆகையால் உங்களுடையது ஈஸ்வரிய இயக்கம் ஆகும். நீங்கள் அனைவரையும் ஈஸ்வரனுடையவர்களாக ஆக்குகின்றீர்கள். அவர் ஆத்மாக்களாகிய நமது எல்லையற்ற தந்தை ஆவார் என்று புரிய வைக்கிறீர்கள். அவரிடம் இருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கும். எவ்வாறு லௌகீக தந்தையை நினைவு செய்வீர்களோ அவரை விட அதிகமாக பரலோகிக்க தந்தையை நினைவு செய்ய வேண்டும். லௌகீக தந்தை அல்ப காலத்திற்கு சுகம் கொடுக்கின்றார். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகம் தருகின்றார். இந்த ஞானம் இப்பொழுது ஆத்மாக்களுக்கு கிடைக்கின்றது. 3 தந்தைகள் உள்ளனர் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். ஒன்று லௌகிக
லௌகிக்க தந்தை, 2 பரலௌகிக்க தந்தை, 3வது அலௌகிக்க தந்தை. லௌகிக்கம் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த ஸ்தூலமான வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை. பரலௌகிக்கம் அப்படின்னா சிவபாபா. அலௌகிக்கம் அப்படின்னா பிரம்மா பாபா. எல்லையற்ற தந்தை அலௌகிக்க தந்தையின் மூலம் உங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். அதாவது பிரம்மா பாபா மூலம் நமக்கு புரிய வச்சிட்ருக்காரு. இந்த தந்தையை யாரும் அறியவில்லை. பிரம்மாவின் சரித்திரம் பற்றி யாருக்கும் தெரியாது. அவரது தொழிலையும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சிவனின் கிருஷ்ணரின் மகிமையை பாடுகின்றனர். மற்றபடி பிரம்மாவின் மகிமை? நிராகார தந்தை அமிர்தம் கொடுப்பதற்கு அவசியம் வாய் தேவையல்லவா? பக்தி மார்க்கத்தில் தந்தை ஒருபொழுதும் யதார்த்த முறையில் நினைவு செய்ய முடியாது. சிவபாபாவின் ரதம் இது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், புரிந்து கொண்டீர்கள். ரதத்தையும் அலங்காரம் செய்வார்கள் அல்லவா? எவ்வாறு முகமதுவின் குதிரையையும் அலங்கரிக்கின்றனர். குழந்தைகளாகி நீங்கள் எவ்வளவு நல்ல முறையில் மனிதர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். நீங்கள் அனைவரையும் புகழ்கின்றீர்கள். நீங்கள் இவ்வாறு தேவதைகளாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள் என்று கூறுகின்றீர்கள். இப்பொழுது மீண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டுமெனில் அதற்கு யோகா அவசியமாகும். ஆனால் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கின்றது. புரிந்து கொண்டால் குஷியின் அளவு அதிகரித்துவிடும். புரிய வைக்கக்கூடியவர்களுக்கு மேலும் அதிகமாக அதிகரித்துவிடும். எல்லையற்ற தந்தையின் அறிமுகம் கொடுப்பது சிறிய விஷயமா என்ன? புரிந்து கொள்வது கிடையாது. இவ்வாறு எப்படி இருக்க முடியும் என்று கேட்கின்றனர். எல்லையற்ற தந்தையின் சரித்திரத்தை கூறுகின்றீர்கள். இப்போது சிவபாபா நம்ம பக்தியில் சிவனுடைய மகிமையை பாடுறோம், கிருஷ்ணனுடைய மகிமையை பாடுறோம். ஆனால் பிரம்மாவுக்கு எந்த ஒரு மகிமையும் நம்ம பாடுறது கிடையாது. சிவபாபாவும் நிராகாரராக இருக்கார். அவர் நமக்கு ஞானம் சொல்லணும் அப்படின்னா அவருக்கு ஒரு வாய் தேவைப்படுது. அப்போது அதனால தான் சிவபாபா பிரம்மா பாபாவுடைய ரதத்தில் நமக்கு இந்த ஞானத்தை சொல்கிறாரு. ஓம் சாந்தி. இப்பொழுது தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே பாவனம் ஆகுங்கள். ஹே பதீத பாவனனே வாருங்கள் என்று நீங்கள் அழைத்தீர்கள் அல்லவா? கீதையிலும் மன்மனா பவ என்ற வார்த்தை இருக்கின்றது. ஆனால் அதை பற்றி புரிய வைக்க யாராலும் முடியாது. ஆத்மாவின் ஞானத்தையும் தந்தை எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கின்றார். எந்த சாஸ்திரங்களிலும் இந்த விஷயங்கள் கிடையாது. ஆத்மா பிந்து என்று கூறுகின்றனர். பிரகிருதியின் நடுவில் நட்சத்திரம் போன்று இருக்கின்றது. ஆனால் யதார்த்த முறையில் யாருடைய புத்தியிலும் கிடையாது. அதையும் அறிந்து கொள்ள வேண்டும். கலியுகத்தில் அதர்மம்தான் இருக்கின்றது. சத்தியுகத்தில் அனைத்தும் தர்மத்துடன் இருக்கும். இப்போ இந்த கலியுகத்தில் அதர்மம் மட்டும்தான் இருக்குது, தர்மமே இல்லை. இவை அனைத்தும் ஈஸ்வரனை சந்திக்கும் வழிகள் என்று பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் நினைக்கின்றனர். அதனால்தான் நீங்கள் முன்கூட்டியே படிவம் நிரப்புகின்றீர்கள். இங்கு எதற்காக வந்திருக்கின்றீர்கள்? இதன் மூலமாகவும் நீங்கள் எல்லையற்ற தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். ஆத்மாவின் தந்தை யார் என்று கேட்கிறீர்கள். சர்வ வியாபி என்று கூறுவதன் மூலம் எந்த பொருளும் வெளிப்படுவது கிடையாது. அனைவரின் தந்தையும் யார்? இதுதான் முக்கியமான விஷயமாகும். அவரவர்களது வீட்டிலும் நீங்கள் புரிய வைக்க முடியும். 1 அல்லது 2 சித்திரங்கள், ஏனி, திரிமூர்த்தி, மரம் மிகவும் அவசியமானது. இந்த 3 சித்திரத்தை வச்சு நம்ம ஈஸியாக புரிய வைக்க முடியும். நமது தர்மம் எப்போது ஆரம்பமானது? இந்த கணக்கின்படி நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியுமா என்பதை மரத்தின் மூலம் அனைத்து தர்மத்தினரும் புரிந்து கொள்ள முடியும். யார் பின்னால் வருகின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. மற்றபடி சாந்தி தாமத்திற்கு செல்ல முடியும். மரத்தின் மூலம் மிக தெளிவாகின்றது. எந்த தர்மத்தினர்கள் பின்னால் வருவார்களோ அவர்களது ஆத்மாக்கள் அவசியம் மேலே சென்று அமர்ந்துவிடும். உங்களது புத்தியில் முழு அஸ்திவாரமும் போடப்பட்டிருக்கின்றது. ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தின் நாற்று இப்பொழுது நடப்பட்டு விட்டது. பிறகு மரத்தின் இலைகளை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். இலைகள் இன்றி மரம் இருக்காது. அதனால்தான் தனக்கு சமமாக ஆக்குவதற்கான முயற்சி பாபா செய்வித்து கொண்டிருக்கின்றார். மற்ற தர்மத்தினர்கள் இலையை உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் மேலிருந்து வருகின்றனர், அஸ்திவாரம் போடுகின்றனர். பிறகு இலைகள் மேலிருந்து கீழே வருகின்றன. மரத்தின் விருத்திக்காக நீங்கள் இந்த கண்காட்சி போன்றவைகள் செய்கின்றீர்கள். இதன் மூலம் இலைகள் உருவாகின்றன. பிறகு புயல்கள் வருகின்ற பொழுது கீழே விழுந்து விடுகின்றது, வாடி விடுகின்றன. இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. இதில் யுத்தம் போன்றவைகளுக்கான விஷயம் எதுவும் கிடையாது. தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் மற்றும் செய்விக்க வேண்டும், அவ்வளவுதான். மற்ற அனைத்து படைப்புகளையும் விட்டுவிடுங்கள் என்று
நீங்கள் அனைவருக்கும் கூறுகின்றீர்கள், படைப்புகளிடமிருந்து ஒருபொழுதும் ஆஸ்தி அடைய முடியாது. படைக்கக்கூடிய தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. தந்தையினுடையவராகி ஞானத்திற்கு வந்த பின்பு ஒருவேளை அப்படிப்பட்ட காரியம் செய்தால் அதற்கான சுமை தலை மீது ஏறிவிடும். பாவனம் ஆக்குவதற்காக தந்தை வருகின்றார். பிறகு ஏதாவது அப்படிப்பட்ட காரியம் செய்தால் மேலும் பதீதமாக ஆகிவிடுவீர்கள். ஆகையால் நஷ்டம் ஏற்படும்படியான எந்த காரியமும் செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகின்றார். தந்தைக்கு நிந்தனை ஏற்படுகின்றது அல்லவா? விகர்மம் அதிகமாகும்படியான எந்த காரியமும் செய்யாதீர்கள். பத்தியமும் கடைபிடிக்க வேண்டும். மருந்து உட்கொள்ளும் பொழுது பத்தியம் கடைபிடிப்பர். புலி போன்றவைகளை சாப்பிடக்கூடாது என்று டாக்டர் கூறினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும். ஒருவேளை மருந்து சாப்பிட்டு விட்டு கொண்டிருந்தால் பிறகு மருந்து வேலை செய்யாது. இதற்குத்தான் பற்றற்ற நிலை என்று கூறப்படுகின்றது. இதை செய்யாதீர்கள் என்று தந்தையும் போதனை கொடுத்து கொண்டிருக்கின்றார். சஜ்ஜன் அல்லவா? பாபா மனதில் பல எண்ணங்கள் வருகின்றது என்று எழுதுகின்றனர் குழந்தைகள். எச்சரிக்கையுடன் இருங்கள். அசுத்தமான கனவுகள், மனதில் எண்ணங்கள் போன்றவைகள் அதிகம் வரும். இதை பார்த்து பயந்துவிடக்கூடாது. சத்தியுகம் திரேத்தாவில் இந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த அளவிற்கு முன்னேறி நெருக்கத்தில் செல்வீர்களோ, வெள்ளி யுகம் வரை சென்றடைவீர்களோ, அப்பொழுது கர்மேந்திரியங்களின் சஞ்சலம் நின்றுவிடும். கர்மேந்திரியங்கள் வசமாகிவிடும். சத்தியுகம் திரேத்தாவில் வசத்தில்தான் இருந்தது அல்லவா? அதாவது சத்தியுகம் திரேதாயுகம் வரைக்கும் கர்மேந்திரியங்கள் நம்மளுடைய வசத்தில் இருந்தது, அதாவது ஆத்மாவின் வசத்தில் இருந்தது. துவாபரயுகம் கலியுகத்தில் ஆத்மா என்னாச்சு, கர்மேந்திரியத்துக்கு வசத்துக்கு ப்ளஸ் காரியத்தோட வசத்துக்கு அடிமையாயிடுச்சு. அப்போது அந்த திரேதாவின் மனநிலையை அடையும் பொழுது வசமாகிவிடும். பிறகு சத்தியுக மனநிலைக்கு வருகின்ற பொழுது இன்னும் ரொம்ப சதோ பிரதானமாக ஆகிவிடும். கர்மேந்திரியங்கள் முழுமையாக வசமாகிவிடும். எப்போ? சத்தியுகத்தில். கர்மேந்திரியங்கள் வசத்தில் இருந்தது அல்லவா? கர்மேந்திரியங்கள் சத்தியுகம் திரேதாயுகம் வரைக்கும் நம்முடைய வசத்தில் இருந்தது. புது விஷயம் இது எதுவுமே கிடையாது. இன்று கர்மேந்திரியங்களுக்கு வசமாகி இருக்கின்றீர்கள். நாளை முயற்சி செய்து கர்மேந்திரியங்களை வசமாக்கி விடுகின்றீர்கள். 84 பிரிவுகள் எடுத்து கீழே இறங்கி வந்தீர்கள். இப்பொழுது திரும்பி செல்லும் பயணம் ஆகும். அனைவரும் சதோ பிரதானமான நிலைக்கு செல்ல வேண்டும். நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கின்றேன், எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கின்றேன் என்று தன்னை சோதித்து கொள்ள வேண்டும். தந்தையை நினைவு செய்து வெள்ளியுகம் வரை சென்றுவிட்டால் கர்மேந்திரியங்கள் வசமாகிவிடும். பிறகு இப்பொழுது எந்த புயலும் வருவது கிடையாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த நிலையும் வரும். பிறகு தங்க யுகத்திற்கு சென்று விடுவீர்கள். முயற்சி செய்து பாவனம் ஆகுவதன் மூலம் குஷியின் அளவும் அதிகரிக்கும். நீங்கள் எவ்வாறு 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள் என்பதை யார் வந்தாலும் புரிய வைக்க வேண்டும். யார் 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். இப்பொழுது தந்தையை நினைவு செய்து எஜமானர்களாக ஆவோம் என்று கூறுவர். 84 பிறவிகளை பற்றி புரிந்து கொள்ளவில்லை எனில் ராஜ்யத்திற்கு எஜமானர்களாக ஆகியிருக்க மாட்டார்கள். நாம் தைரியம் கொடுக்கின்றோம், நல்ல விஷயங்களை கூறுகின்றோம். நீங்கள் கீழே விழுந்து கிடக்கின்றீர்கள். யார் 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றார்களோ அவர்கள் உடனேயே நினைவிற்கு வந்துவிடும். நீங்கள் சாந்தி தாமத்தில் தூய்மையாக இருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது மீண்டும் சாந்தி தாமம் சுகதாமம் செல்வதற்கான வழி கூறுகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். வேறு யாரும் வழி கூற முடியாது. சாந்தி தாமத்திற்கும் பாவன ஆத்மாக்கள் தான் செல்ல முடியும். எந்த அளவிற்கு கரைகள் நீங்கிக் கொண்டே செல்கின்றதோ, யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். ஒவ்வொருவரின் முயற்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பாபாவும் மிக நன்றாக உதவி செய்கின்றார். இவர் பழைய பக்தர் ஆவார். ஒவ்வொருவரின் நாடியையும் புரிந்து கொள்கின்றீர்கள் அல்லவா? தகுதி வாய்ந்தவர்கள் அப்பாற்பட்டவர்கள் உடனேயே புரிந்து கொள்வார்கள். யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார். அவரிடம் இருந்து அவசியம் சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைய வேண்டும். அடைந்திருந்தோம், இப்பொழுது கிடையாது, மீண்டும் அடைந்து கொண்டிருக்கின்றோம். லட்சியம் எதிரில் இருக்கின்றது. தந்தை எப்பொழுது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்திருக்கின்றாரோ அப்பொழுது நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து கீழே இறங்கி
வந்துவிட்டீர்கள். இப்பொழுது இது உங்களின் கடைசி பிறவியாகும். சரித்திரம் அவசியம் திரும்பவும் நடைபெறும் அல்லவா? நீங்கள் முழு 84 பிறவியின் கணக்கை கூறுகின்றீர்கள். எந்த அளவிற்கு புரிந்து கொள்வார்களோ அந்த அளவிற்கு இலைகளாக ஆகிக்கொண்டே செல்வார்கள். நீங்களும் பலரை தனக்கு சமமாக ஆக்குகின்றீர்கள் அல்லவா? மாயையின் சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். அனைவரையும் ராவணனிடமிருந்து விடுவிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் ஞானத்தை அடைந்து மாஸ்டர் ஞானக்கடலாக ஆகிறீர்கள் அல்லவா? ஞானம் தனிப்பட்டது, பக்தி தனிப்பட்டது. பாரதத்தின் பழமையான ராஜயோகத்தை தந்தைதான் கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எந்த மனிதனும் கற்றுக் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த விஷயத்தை அனைவருக்கும் எப்படி கூறுவது? இங்கு அசுரர்களின் தடைகளும் அதிகம் ஏற்படுகின்றது. குப்பைகள் போடுவார்கள் என்று முன்பு புரிந்திருந்தோம். ஆனால் எப்படி தடைகளை உருவாக்குகின்றனர் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள். எதுவும் புதிதல்ல. கல்பத்திற்கு முன்பும் இவ்வாறு நடந்திருக்கின்றது. உங்களது புத்தியில் இந்த முழு சக்கரமும் சுற்றி கொண்டே இருக்கின்றது. பாபா நமக்கு சிருஷ்டியின் முதல் இடைக்கடையின் ரகசியங்களை புரிய வைக்கின்றார். கலங்கரை விளக்கு என்ற பட்டத்தையும் பாபா நமக்கு கொடுக்கின்றார். ஒரு கண்ணில் முக்தி தாமம், மறு கண்ணில் ஜீவன் முக்தி தாமம். நீங்கள் சாந்தி தாமம் சென்ற பிறகு சுகதாமத்திற்கு வர வேண்டும். இது துக்கதாமம் ஆகும். இந்த கண்களினால் நீங்கள் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவைகளை மறந்துவிடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தனது சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள். ஆத்மாவானது தனது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதுதான் கலப்படமற்ற யோகா என்று கூறப்படுகின்றது. ஞானமும் ஒருவரிடம் மட்டுமே கேட்க வேண்டும். இது கலப்படமற்ற ஞானம் ஆகும். ஒரே ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்கள். எனக்கு ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. எதுவரை தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யவில்லையோ அதுவரை ஒருவரின் நினைவு வராது. நான் ஒரே ஒரு பாபாவினுடையவனாக இருப்பேன் என்று ஆத்மா கூறுகின்றது. நான் பாபாவிடம் செல்ல வேண்டும். இந்த சரீரம் பழையது, இற்று போனது ஆகும். இது பழைய ஆடையாகும். இதை இப்பொழுது விட வேண்டும் என்று உள்ளுக்குள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசம் ஆகும். அவர்கள் காட்டுக்கு சென்று விடுகின்றார்கள். நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே நினைவில் இருக்க வேண்டும். நினைவில் இருந்து கொண்டே நீங்களும் சரீரத்தை விட முடியும். எங்கு இருந்தாலும் நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். நினைவில் இருந்து சுயதரிசன சக்கரதாரி ஆகின்ற போது எங்கு இருந்தாலும் நீங்கள் உயர்ந்த பதவி அடைவீர்கள். எந்த அளவிற்கு நீங்கள் தனிப்பட்ட முயற்சி செய்வீர்களோ அந்த அளவிற்கு பதவி அடைவீர்கள். வீட்டில் இருந்தாலும் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். இப்பொழுது கடைசி ரிசல்ட்டிற்கு இன்னும் சிறிது காலம் இருக்கின்றது. பிறகு புது உலகமும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? இப்பொழுது கர்மாதித் நிலை அடைந்து விட்டால் பிறகு சூட்சும வதனத்தில் இருக்க வேண்டியிருக்கும். சூட்சும வதனத்தில் இருந்து பிறகு பிறவி எடுக்க வேண்டியிருக்கும். நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கு அனைத்து சாட்சாத்காரமும் ஏற்படும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஒரு தந்தை கூறுவதை மட்டுமே கேட்க வேண்டும். ஒரே ஒருவரின் கலப்படமற்ற நினைவில் இருக்க வேண்டும். இந்த சரீரத்தை கவனிக்க வேண்டும், ஆனால் பற்றுதல் வைக்கக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட்டு, தந்தை என்ன பத்தியம் கூறி இருக்கின்றாரோ அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். தந்தைக்கு இழிவு ஏற்படும்படியான பாவக்கணக்கு உருவாகும்படியான எந்த காரியமும் செய்யக்கூடாது. தன்னை நஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடாது. இப்போது பாபா என்ன பத்தியம் என்ன ஸ்ரீமத் சொல்லியிருக்காரோ அதை நம்ம முழுசாக ஃபாலோ பண்ணணும். தந்தை பேர் கெட்டு போகிற அளவுக்கோ பாவக்கணக்கு புதுசாக சேர்க்குற அளவுக்கு எந்த ஒரு இழிவான காரியமும் இப்போ நம்ம செய்யக்கூடாது. அது நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். இன்றைய வரதானம், 3 சேவைகளின் சமநிலை மூலம் அனைத்து குணங்களின் அனுபவம் செய்யக்கூடிய குணமூர்த்தி ஆகுக. எந்த குழந்தைகள் எண்ணம், சொல் மற்றும் ஒவ்வொரு கர்மத்தின் மூலம் சேவையில் தீவிரமாக இருக்கின்றார்களோ
அவர்களே வெற்றி மூர்த்தி ஆகின்றார்கள். மதிப்பெண்கள் மூன்றிற்கும் ஒரே மாதிரி உள்ளன. ஒரு நாளில் 3 சேவைகளின் சமநிலை இருக்கிறது என்றால் மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவராக மற்றும் குணமூர்த்தியாக ஆகிவிடுவார்கள். அவர்கள் மூலம் அனைத்து தெய்வீக குணங்களின் அலங்காரம் தெளிவாக தென்படும். ஒருவருக்கொருவர் தந்தையின் குணங்களினுடைய மற்றும் தன்னால் தாரணை செய்யப்பட்ட குணங்களினுடைய சகயோகம் கொடுப்பதுதான் குணமூர்த்தி ஆகுவது ஆகும். ஏனெனில் குணதானம் அனைத்தையும் விட பெரிய தானம் ஆகும். அப்போது எந்த குழந்தைகள் எண்ணம், சொல், நம்மளுடைய செயல் இந்த 3 விஷயத்தாலையும் சேர்ந்து சேவை செய்கிறாங்களோ அவங்க வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவார்கள். அப்போ 3 விஷயத்துக்கும் மதிப்பெண்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போது ஒரே நாளில் இந்த 3 சேவையும் சமநிலை இருந்துச்சு அப்படின்னா மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவராகவும் குணமூர்த்தியாகவும் நம்மளால் ஆக முடியும். அப்போது இப்படிப்பட்ட குழந்தைகளிடம் தெய்வீக குணங்களின் அலங்காரம் தெளிவாக காணப்படும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அதனால் இந்த குணங்களை நம்ம யார் இந்த குணங்களை தெய்வீக குணங்களை தாரணை செய்து அதன் பிறகு மற்றவர்களுக்கு சகயோகம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் குணமூர்த்தி ஆகுவது. ஏன்னா நம்ம தாரணை செஞ்சு அதுக்கப்புறம் அதை மற்றவர்களுக்கு சகயோகம் கொடுக்குறோம். அப்போது இதுதான் குணமூர்த்தி ஆகுவது. அப்போ குணதானம் அப்படின்றது தான் இருக்கிறதுலே பெரிய தானம் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இன்றைய ஸ்லோகன், நம்பிக்கை என்ற அஸ்திவாரம் உறுதியாக உள்ளது என்றால் சிரேஷ்ட வாழ்க்கையின் அனுபவம் தானாகவே ஏற்படும். அப்போது நமக்குள்ள நம்பிக்கை அப்படின்ற அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா சிரேஷ்டமான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கையின் அனுபவம் இயல்பாகவே நமக்கு வந்துடும். இன்றைய அவ்யக்த இஷாரா, இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாதித் ஆகுவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். பழைய கர்மங்களுடைய கணக்கு வழக்குகளின் பலன் சொரூபமாக உடல் வியாதி ஏற்படுகின்றது. மனதில் சமஸ்காரம் மற்ற ஆத்மாக்களின் சமஸ்காரங்களோடு மோதலும் ஏற்படுகின்றது. ஆனால் கர்மாதித்தானவர்கள் கர்மவினை பயனுக்கு வசமாகாமல் எஜமானராகி கணக்கை முடித்து விடுவார்கள். கர்ம யோகியாகி கர்ம வினை பயனை முடிப்பது, இதுவே கர்மாதித் சிதியின் அடையாளம் ஆகும். சில நேரங்களில் கர்ம யோகி, சில நேரங்களில் கர்மாதித் நிலை. இந்த பயிற்சி செய்யுங்கள். பாபா அவ்யக்த இஷாராவில் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய பழைய கர்ம கணக்கு பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்முடைய பழைய கணக்கு வழக்குகளுடைய பலன் தான் நம்முடைய உடலில் வியாதியாக ஏற்படுது. அப்போது பழைய கணக்கு வழக்கு காரணமாக நம்முடைய சமஸ்காரம் மற்ற ஆத்மாக்களின் சமஸ்காரங்களோட மோதல் கூட ஏற்படுது. அப்போது நம்ம உடலில் வர வியாதி, சமஸ்கார மோதல், இது எல்லாமே நம்முடைய பழைய கர்ம கணக்கு வழக்கின் மூலமாக தான் ஏற்படுது. அப்போது ஆனால் கர்மாதித் நிலையை அடைந்தவர்கள், கர்மாதித் ஆனவர்கள் என்ன செய்வாங்க, இந்த கர்ம வினை பயனுக்கு எதுவுமே வசமாக மாட்டாங்க. எஜமானராகி கணக்கை முடித்து விடுவார்கள். அப்போது நல்ல ஒரு கர்ம யோகியாகி கர்ம வினை பயனை முடிப்பது. அப்போது கர்ம யோகியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க உடலில் வர வியாதி, சமஸ்கார மோதல், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, எளிதாக முடித்து விடுவார்கள். அதனால் சில நேரங்களில் கர்ம யோகியாக இருங்க, சில நேரங்களில் கர்மாதித் நிலை அடைந்தவராக இருங்க. இந்த பயிற்சி நீங்கள் செய்யுங்கன்னு பாபா சொல்கிறாரு. ஓம் சாந்தி. நல்லது.